யூஎஸ்ல FDA அப்படின்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கு. அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து வாயில யூஸ் பண்ற மெடிக்கல் டிவைசஸ் இல்ல ஜெனரல் மெடிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்ரூவல் கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த FDA வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லா இம்ப்ளான்ட் சிஸ்டம்ஸையும், அதாவது எண்டாசியஸ் இம்ப்ளான்ட் சிஸ்டம்ஸையும் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணணும்னா ப்ராடக்ட் 510K அப்படின்ற ஒரு இதை நீங்க என்கொயர் பண்ணலாம். உங்க அந்த கம்பெனியை போட்டு இது FDA அப்ரூவ்டா அப்படின்றத பார்க்கலாம். அந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். உங்களோட இம்ப்ளான்ட் கம்பெனியும் இது FDA அப்ரூவ்டான்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதுல ஒரு சேஃபான மெடிக்கல் டிவைஸை மட்டும்தான் இந்த FDA அப்ரூவ் பண்ணும். கரெக்டான இன்டெகிரேஷன், பயோ இன்டெகிரேஷன், ஆசியோ இன்டெகிரேஷன் நடக்கிற ஒரு பயோ கம்பேட்டிபிள் ஒரு இம்ப்ளான்ட் டிவைஸை மட்டும்தான் இந்த FDA அப்ரூவ் பண்ணும். இந்த பேசல் இம்ப்ளான்ட் சிஸ்டமை FDA அப்ரூவ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி உள்ள பேசல் இம்ப்ளான்ட்ஸை வந்து நம்ம இந்தியால யூஸ் பண்றதையும், நான் என்னோட மக்களுக்கு நான் யூஸ் பண்றதையும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பேசல் இம்ப்ளான்ட்ஸ் யாராவது போடுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு தூரமா ஓட முடியுமோ ஓடிருங்க. ஒன்ஸ் அகைன், பேசல் இம்ப்ளான்ட்ஸுக்கு எதிராக உள்ள உங்கள் நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.